ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் வாரத்தில் 2 டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். முடியெல்லாம் நல்லா வந்து கருன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, கருக்கவே கருக்காதுன்னு சொல்கிறேன், அந்த வெள்ளை முடியை கூட நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ நல்லா ஒரு 10லிருந்து 20 பூ வரைக்கும் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு 10-20 பூ வரைக்கும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஹேர் டை ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையாள சைடு, கேரளா சைடு இந்த ஹேர் டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வாங்க நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஒரு 20 பூ வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அல்லது ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி முன்னாடியே வந்து நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் வந்து தண்ணி வந்து சேர்க்க முடியாது. அதனால் இப்போ தேவையான அளவு நமக்கு டிகாஷன் எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். இது வந்து முக்கியமான ஒரு டிகாஷன் கூட சொல்லலாம். இதுதான் நம்ம முடியை வந்து நல்லாவே கருக்க செய்யும். இப்போ தண்ணி லைட்டாக சூடாகட்டும், மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற சூழ்நிலை வந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி 10 ரூபா டீ தூள் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஏவிடி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 3 ரோசஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மசாலா டீ தூள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஏலக்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்துருக்கும்ல, அந்த டீ தூள் எடுத்துக்க வேண்டாம். சாதா டீ தூள் நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 10 ரூபா டீ தூள் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு வந்து நமக்கு வரும். ஒரு டம்ளர் தண்ணிக்கு நீங்கள் 2 ஸ்பூன் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்கான நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் அளவு டீ தூள் போட்டுட்டேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். கண்டிப்பாக பொங்கி வரும். நீங்கள் பார்த்து லைட்டாக கொதிக்கிறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டீ தூள் நல்லா வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்பவே நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த செம்பருத்தி பூவை நம்ம எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். செம்பருத்தி பூவை நீங்கள் இதோட எசன்ஸ் உங்களுக்கே தெரியும். கலர் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு மாறி வரும். அந்த மாதிரி இருக்கிறப்போ பூவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த டீ தூளோடவே இந்த செம்பருத்தி பூவையும் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த டீ டிகாஷனோடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த செம்பருத்தி பூவோட எசன்ஸும் உள்ளே கலக்கிறப்போ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு செம்ம கலரிங்காக நமக்கு தலையில் மாத கணக்கில் முடி வந்து நல்லா கலரிங் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து டீ தூளோட செம்பருத்தியும் நான் சேர்க்க போகிறோம். செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலனின் சத்துக்கள் அதிகமாக உள்ளது. நம்மளுக்கு மெலனின் கம்மியாக இருந்தால் தான் தலையில் வந்து நரைமுடி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் முடிக்கு யூஸ் பண்ணுறப்போ முடி வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பரன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து நல்லா சில்கியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பூ போட்டு வரவு நல்லா திக்காகுது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ரெடி பண்ணணும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற 2 பொருள் தான். ஆனால் இதோட நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இந்த டை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த பொருளை வந்து நீங்கள் சேர்த்து போடுறப்ப மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு இருக்கும். இப்போ இது இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலர் எவ்வளோ டார்க்காக மாறி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் மாறணும். ஏன்னா அந்த செம்பருத்தி பூவோட எசன்ஸ் எல்லாமே இந்த டீ தூளில் நம்மளுக்கு இறங்கணும். அது மட்டும் இல்லாமல் 1-2 பூ மட்டும் வந்து சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 10-20 பூ வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட சத்துக்கள் அனைத்துமே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்து கிடச்சிது. அந்த டிகாஷன் கலர் எப்படி மாறிட்டு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி வந்து இரும்பு வடிகட்டி மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதைய அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த பூக்களோடு சேர்த்து அந்த ஸ்பூன் வச்சு இப்படி
ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அந்த சாறு ஃபுல்லாகவே நல்லா வடிகட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சக்கை மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம சுத்தமாக அப்படியே வச்சு ஃபில்ட்ரு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வந்து சக்கையெல்லாம் வந்துடும். இன்னும் அந்த பூ வந்து நமக்கு தேவையில்லை. இதை எடுத்துடலாம். நம்ம ஒரு டம்ளர் பெரிய டம்ளர் தண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்க வச்சிங்கனாவே போதும், நல்லா டார்க் ஆயிரும். இப்போ நம்ம டீ தூள்னால் மட்டும் இந்த டார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. இது வந்து நம்ம அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம அந்த செம்பருத்தி பூவோட அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இதில் கலந்ததுனால செம்ம டார்க்கிங்காக இருக்குது பாருங்கள். இப்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து உடனேவே இதை ரெடி பண்ணி போடலாம். சப்போஸ் வந்து இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாயில் கூட ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மருதாணியை உங்கள் தலைக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு மருதாணி பொடி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக டிகாஷன் விட்டு கலந்துக்கலாம். மருதாணி வந்து கொஞ்சம் கட்டிப்படும், அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது கலந்துக்கோங்க. அடுத்த சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம முடியை வந்து நல்லா கருன்னு வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, அவரியில் வந்து எங்களுக்கு சேர மாட்டேங்குதுக்கா, அலர்ஜி மாதிரி வந்துகிட்டே இருக்குது, எங்களுக்கு அவரியில் இல்லாமல் முடி வந்து கருப்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இப்போ அந்த ஸ்பெஷலான ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அவரி பொடி நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் இதில் கலந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த முடி வந்து நல்லா கருன்னு ஆயிரும். இப்போ அந்த பொடி வந்து நம்ம மருதாணியை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு தான் நம்ம அதை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு மருதாணி. இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கத்தா பவுடர். ஓகேங்களா? கத்தா பவுடர் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதில் 1 டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். நான் 2 ஸ்பூன் வந்து மருதாணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் வந்து கத்தா பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது டிகாஷன் விட்டுடலாம். நல்லா வந்து இது கலந்து விடுங்க. இப்போ இருக்கிற எல்லா டிகாஷனையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அளவாக நல்லா டார்க்காக எடுத்துக்கணும். இப்போ இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துடலாம். ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தலையில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா தலையிலேருந்து கீழே வலியாமல் இருக்கணும், முகத்துலலாம் வடியாமல் இருக்கணும். நிறைய பேர் முகத்தில் வடியுதுக்கா, கரை பிடிக்குதுக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் கலக்கிற அந்த மெத்தடு தான். நீங்கள் கலந்து வர்றப்போ தண்ணி மாதிரி ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா முடியிலையும் ஒட்டாது, ரிசல்ட்டும் நார்மலாக தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப திக்காகவும் எடுக்காதீங்க. நடுத்தரமாக நம்ம தலையில் அப்ளை பண்ணால் அப்படியே ஒழுகாமல் இருக்கும். அந்த மாதிரி வலியாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்கணும் அவசியம்லாம் கிடையாது. வைக்கிறதுனால நீங்கள் ஓவர் நைட்டு வச்சு காலையில் போட்டாலும் இன்னும் நல்லா கலர் வந்து இரும்பு சட்டியில் கலந்து வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ கலந்தாச்சு. இப்போது 2 சொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். விதைகளை எடுத்துருங்க, எடுத்துட்டு விதைகள் இல்லாமல் போட்டுக்கோங்க.
இது எதுக்காகனா உங்கள் முடியை வந்து நல்லா ட்ரை ஆக்காது. அதே மாதிரி செம்பருத்தி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா முடியை நல்லா சைனிங்காக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பளபளன்னு இருக்க செய்யும். லெமன் வந்து சேர்க்குறப்ப பொடுகு தொல்லை, அரிப்பு தொல்லை, இந்த மாதிரி நரைமுடி பிரச்சனை எதுவுமே வந்து வராது. நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது லெமன் ஜூஸை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் உடனே தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, நரைமுடி அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் தலைக்கு போட்டுக்கோங்க. பேக்கு மாதிரி போட்டுட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு வந்து இது அப்படியே இந்த ஷாம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இது இருக்கும். வலு நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அலசுறதுக்கும் நல்லா வந்து சல்லுன்னு நீங்கள் அலசுறப்ப நல்லா சில்கி ஹேராக கிடைக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை. அதுவும் ரொம்ப பொருள் இல்லை, அதுவும் அரிப்பு அலர்ஜி இல்லாமல் யார் வேணாலும் யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் டை தான் இது. இப்போ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கையே வந்து நல்லா வலுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். முடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பளபளன்னு இருக்கணும். ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெள்ளை முடி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த இதையை அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், பசை மாதிரி பிடிக்குது பாருங்கள். முடியல நல்லா ஜவு மாதிரி பிடிச்சிக்கும். ஆனால் கண்டிப்பாக ஷாம்பு சேக்காலாம் போட்டு குளிக்கக்கூடாது. அதனால் தலையை நல்லா குளிச்சுட்டு இந்த மாதிரி வெள்ளை முடியில் போடுங்க. சும்மா அப்படி இழுத்தீங்கன்னா நல்லா அப்படியே வலுன்னு வரும். திப்பாக இருக்காது. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. நான் ஸ்பாட்டாக பிரித்து இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் மருதாணி உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கையில் பிடிக்க தான் செய்யும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுவிக்கோங்க. இது தாராளமாக எவ்வளோ வயதினர் கூட இதை அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நல்லா ஃபஸ்ட்டு டைமே ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ கொண்டை வந்து நம்ம போடணும். ஒரு 2 மணி நேரம் வந்து நல்லா கொண்டை போட்டால் தான் இது நல்லா கலர் வந்து பிடிக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணால் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் குளிக்கணும். அப்போ தான் அந்த கலர் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது அந்த காதோரம்லாம் இது மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் கீழே வந்து வலியாது, முகத்துலேயும் வந்து படாது. நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வச்ச செகண்டில் வந்து முகத்தில் வலி இருக்க ஆரம்பிச்சிடும். இப்படி போட்டால் முடியல வந்து அப்படியே டைட்டாக வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சி வச்சு பாருங்கள், ரப்பர் மாதிரி வந்து இது பிடிச்சிக்கும். ஏன்னா செம்பருத்தி பூ அந்த அளவுக்கு வந்து இந்த வலுவலுப்பு தன்மை உள்ள ஒரு பொருள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தலை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் தேடுனா கூட வெள்ளை முடி ஒரு முடி கூட இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.